வணக்கம். தரமைந்து புலமை பரீட்சையில் 3 வாக்கியங்கள் எழுதும் பயிற்சி எழுவாய் பயனிலை இயைபு திருத்தமாக தரப்பட்ட தலைப்புக்கு அமைவாக கருத்துள்ள வாக்கியங்கள். இந்த வகையில் நான் இன்றைய தினம் நகர வாழ்க்கை, தம்பியை காணவில்லை, என்னை வாழவிடுங்கள், குதிரை, நான் கண்ட வீதி விபத்து எனும் தலைப்புகளினூடாக சில கட்டுரை வாக்கியங்கள் எழுதும் பயிற்சியை வழங்குகின்றேன். கட்டுரையில், அதாவது வாக்கியங்களில் இறுதியில் வினைச்சொல் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. காரணம் என்னென்றால், சிறுவர்கள் பயனிலை இல்லாத வாக்கியம் இல்லை என கருத வேண்டும். அப்போ வாக்கியத்தில் பயனிலையே இட்ட பிறகு, வினைச்சொல்லை இட்ட பிறகு, அந்த வினைச்சொல்லுக்கு பொருத்தமான எழுவாய், வாக்கியத்தை கூற எழுகின்ற எழுவாயையும், பயனிலைக்கேற்ப எழுவாயையும், எழுவாயோடு கருத்து அமைந்த வகையில் செயற்படு பொருள், அதோடு இதர சொற்களை இணைத்து வாக்கியங்கள் ஆக்க பயிற்சி பெறுவோம். ஏனெனில் ஒரு கருத்தை கூற எழுவது எழுவாய், கூறி முடிப்பது பயனிலை, கூறப்படுவது செயற்படு பொருள். இவ்வகையிலான வாக்கியங்கள் பந்தியாகவும் இங்கே காட்டப்படுகின்றது. ஆயினும் தரமைந்தை பொறுத்தவரையில் 3 வாக்கியங்கள் கருத்துள்ளதாக, ஒரே சொற்களை திரும்ப திரும்ப பிரயோகிக்காமல், அதாவது விடயமுள்ளதாக, கருத்துள்ளதாக, சொற்களை எழுத்துப்பிழை இல்லாமல், கருத்துப்பிழை இல்லாமல், சொல்லிலக்கணப்பிழை இல்லாமல் எழுதும் பயிற்சியே அங்கு சொல்லாக்கம், வாக்கிய ஆக்கமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது நகர வாழ்க்கை, நகரத்தில் வாழ்ந்தால் நாம் பல வசதிகளை பெறலாம். அப்போ பெறலாம் என்ற பயனிலையோடு எது பெறலாம்? பல வசதிகள். யார் பெறலாம்? நாம். அப்போ நகரத்தில் வாழ்ந்தால் நாம் பல வசதிகளை பெறலாம். தொழிற்சாலைகள் பல நகரங்களில் இருப்பதனால் தொழில் வாய்ப்பு பெறலாம். உயர்கல்வி நிலையங்கள் நகரங்களில் இருப்பதனால் உயர்கல்வி கற்பதற்கு வசதியானது ஆகும். தொடர்ச்சியாக வாக்கியத்தை வாசித்து பழகுங்கள். 2வது கட்டுரை தலைப்பு தம்பியை காணவில்லை. அதாவது தம்பியை காணவில்லை என்றால் முதல் பரிதவிப்பது அம்மா. அம்மாவின் பரிதவிப்பை பார்த்துத்தான் மற்றவர்கள் அந்த சிந்தனை கூடி அவதிப்படுவார்கள். அந்த வகையில் அன்று பாடசாலை முடிந்து வெகு நேரமாகியும் தம்பி வீட்டுக்கு வரவில்லை. அம்மா வாசற்புறத்தில் நின்று தெருவையே பார்த்து கொண்டிருந்தாள். அம்மாவின் கவலை தோன்ற முகத்தையும் ஏக்கத்தையும் பார்த்த நான் தம்பியை மனதில் திட்டினேன். தம்பி தெருவிலே ஏதாவது வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான் என்பது எனக்கு தெரியும். ஆயினும் அன்று வெகு நேரமாகியும் தம்பி வரவில்லை. எனது மனதினுள்ளும் பயம் கவ்விக்கொண்டது. தொடர்ச்சியானதை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். என்னை வாழ விடுங்கள், ஐயா என்னை வெட்டாதீர்கள், ஐயா என்னை வெட்டாதீர்கள் என்று மரம் கத்தியது. ஐயா, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். என்னை நீங்கள் அழிப்பதனால் உங்களுக்கு பல கெடுதிகள் தொடர்ந்து வருகின்றன. நீங்கள் பிறகுக்காக என்னை வெட்டுவதாக இருந்தால் என் கிளைகளில் ஓரிரு கிளைகளை வெட்டுங்கள். என்னிலிருந்து காய்ந்து விழுந்த குச்சிகளை எடுத்து எறியுங்கள். என்னை அடியோடு நீங்கள் வெட்டிவிட்டால் என்னால் தொடர்ந்து பயன் தர முடியாமல் போய்விடும். தொடர்ச்சியானவற்றை வாசித்து கொள்ளுங்கள். குதிரை. முற்காலத்தில் குதிரை போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. குதிரைகள் ஓரளவு பாரத்தை சுமந்து கொண்டு வேகமாக ஓடக்கூடியவை. முற்காலத்து அரசர்களின் தேர்வண்டிகளையும் குதிரைகளை இழுத்து சென்றன. நான் கண்ட வீதி விபத்து. நான் அன்று பாடசாலைக்கு வரும் பாதையில் ஒரு விபத்து நடைபெற்றது.
நான் துவிச்சக்கர வண்டியில் தெருவோரமாக வந்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென பிரேக் போடும் சத்தம் கேட்டது. தெருவுக்கு குறுக்கே செல்லும் சிறு ஒழுங்கையூடாக ஓடி வந்த நாயை காப்பாற்றவே காற்றாரதி பிரேக் பிடித்தார். பிரேக் பிடித்த வேகத்தில் கார் இடதுபுறமாக திரும்ப எதிரே வந்த லொரி காருடன் மோதியது. தொடர்ச்சியான சொற்களையும் வாக்கியங்களை வாசித்து நீங்கள் கட்டுரை ஆக்கும் பயிற்சியில் ஈடுபடுங்கள். இது எனது கட்டுரை பயிற்சிக்காக தயார் செய்யப்பட்ட பகுதி. இதை பின்பு 3 சொற்கள் வாக்கியங்களாக அமைய வேண்டும் என்று நான் கட்டுரை பயிற்சியில் அதை 3 வாக்கியங்களாக அமைத்தேன். அப்போ இதில் சில எழுத்துப்பிழைகள் இருக்கலாம். அவையை அவ்வப்போது திருத்தி பயிற்சி பெறுங்கள். நன்றி.